இதுதான் இந்த வீடு தான், இந்த துரோகியோட வீடு தான். இன்னைக்கு விட மாட்டோம்டா அவனை. எங்க ஒரு கல்ல காணும். வெளிய வாடா. வாடா வா வாடா. ஏன் அங்கே நின்னுட்ட பயம்? விட மாட்டேன். குடும்பம் நடத்துறீங்களா இல்ல கூத்தடிக்கிறீங்களா? வாடா. என்ன முதல்ல தூக்கம்மா, நாங்க எங்க விட்டு நிம்மதியா கெடுத்துட்டு நீ மட்டும் நிம்மதியா இங்க தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? எல்லாம் வேடிக்கை பார்க்க உள்ள வாங்க மாமா. தடாத உன்னைய மவன நினைச்சேன்டா. ஆனா நீ என்ன மனுஷனா கூட நினைக்கலங்கிறத அன்னைக்கு ஆஸ்பத்திரியில தான்டா தெரிஞ்சுக்கிட்டேன். சொல்றது கேளுங்க. பாருங்க, நீங்க என்ன எவ்வளவு வேணாலும் திட்டுங்க, அது உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா உங்களோட நிலைமை சரியில்லை மாமா. தயவுசெய்து உங்க வீட்டுக்கு அது போங்க மாமா. எப்படி வீட்டுக்கு போக முடியும்? வீட்டு மகாலட்சுமியா இத பாருங்க, அவன் ஒண்ணு உங்க பொண்டாட்டியை கொல்லல. அவங்களுக்கு இருக்கிற நோய் தான் அவங்க உயிரை குடிச்சிச்சு. இயற்கையா நடந்த விஷயத்துக்கு என் பையன் மேல பழிய போடாதீங்க. அது இல்லைங்க, உங்க பையன் என் சின்ன பொண்ணு மேல பழி போட்டு இன்னைக்கு என் பொண்டாட்டியா செத்தா. தெரியுமா உங்களுக்கு? சரிங்க, உங்க பையன் மேல பழி போடாம என் மேல பழி போடுறீங்க. நீ கொஞ்சம் அமைதியா சும்மா இருக்க மாட்டீங்களா? அவரு என்னென்னவோ பேசுவாரு, அதையெல்லாம் பாத்துக்கிட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியாடா? ஆமா, பேசுவேன், பேசிக்கிட்டேதான் இருப்பேன். ஏன்னா என் பக்கம் நியாயம் இருக்கு, தர்மம் இருக்கு, நீதி இருக்கு, நேர்மை இருக்கு. தொடாத தொடாதா என்ன? நீ தொட்டாலே பாவண்டா. இங்க பாருங்க, இங்க பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் இங்க பாருங்க. தயவுசெய்து வீட்டுக்கு போங்க மாமா. அக்கம் பக்கம் வீடுலாம் இருக்குமா, பார்த்து அசிங்கமாயிடும் மாமா. பாக்கட்டேன்டா, பாக்கட்டும். அப்பதான் யோக்கியதை எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப நல்லவன் நானே அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க நீ ஒரு கருங்காலிங்கிறது அவங்களுக்கு தெரியட்டா. சொல்றேன் மாமா, கொஞ்சம் அமைதியா கேளுங்க மாமா. எங்க அண்ணனை ஏதோ சொல்லாதீங்க, அவர் ரொம்ப நல்லவர். உங்க வீட்டுல நடந்த அத்தனை பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். என் மேல வச்சிருந்த பாசத்தினாலதான் எங்க அண்ணன் இவ்வளவு பழியும் சுமக்கிறாரு. ஆமா மாமா, எங்க அண்ணன் நல்லவரு. அவருக்கு பேரு இப்படி சத்தம் போட்டு கெடுத்துறாதீங்க. உங்க அண்ணன் உங்க ரெண்டு பேருக்கும் நல்லவன் தான். கௌரி, உனக்காக இவன் என் குடும்பத்தை கெடுத்தான். தேவிக்காக யாரு குடும்பத்தை கெடுக்க போறான்? கேட்டு சொல்லு, கேட்டு சொல்லு. நீங்க ரெண்டு பேரும் உள்ள போங்க. நீங்க என்ன சொன்னாலும் அவருக்கு புரியாது. அவரோட நிலைமை சரியில்லை. உள்ள போகுன்னு சொல்றேன்ல, கூட்டு போமா. இங்க பாருங்க, நீங்க வயசுல பெரியவங்க, ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களுக்கு அப்பா. நீங்க இப்படி பண்ணலாமா? குடும்பம்னா சின்ன சின்ன பிரச்சனைங்க இருக்கதான் செய்யும். அதுக்காக இப்படி குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணா எல்லாம் சரியா போயிடுமா? அக்கம் பக்கம் பாக்குறவங்க எங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? பேசாம போங்க. ராஜு செத்தது உங்களுக்கு சின்ன பிரச்சனையா? அநியாயமா கொண்டுட்டு அத சின்ன பிரச்சனைன்னு சொல்றீங்களே. பாருங்க, அந்த அநியாயத்தை யாருமே கேட்க மாட்டீங்களா? எனக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். என்ன பண்றீங்க? எனக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். என்ன பண்றீங்க? பாரு மாமா, இந்த நேரத்திலே இல்லம்மா. எந்திரி மாமா. மாமா சொல்றது அவரால நிக்க கூட முடியலமா. இங்க இருந்தா பேசிட்டே இருப்பாரு.
நான் கொண்டு ஒரு வீட்டுல விட்டு வந்துடுறேன். வேற வினையே வேண்டாம். கிடைக்கிற ஒரு அன்னைக்கு அப்படிதான் தெருவுல விழுந்து கிடக்குறாருன்னு சொல்லி நீ அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போன. அங்க காயத்ரி உன்னை வெளியில நிக்க வச்சு அசிங்கம் பண்ணி அனுப்புனா. இப்ப நீ போனாலும் அதே தான் நடக்கும். இல்லம்மா, இது பாருங்க, காயத்ரி இருந்த புதுசா அவ திட்டிட்டு போட்டேன். நான் மாமா கொண்டு போய் வீட்டுல விட்டுறேன். வேற வழியே இல்லம்மா. மாமா இது பாருங்க, கொஞ்சம் சொல்றத கேளுங்கம்மா. எந்திரிங்கம்மா. மாமா எனக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நான் கொஞ்சம் கேளுங்க. வாங்க மாமா. ஆட்டோ ஆட்டோ வாங்க வாங்க. தப்பத்துக்காதீங்க. ரொம்ப குடிச்சிருக்காரு. கொண்டு போய் வீட்டுல விட்டு வந்துடலாமே. போலாம். கொஞ்சம் ஒரு கை கொடுங்க. வாங்கண்ணே. அதுக்கு தனியா காசு ஆகுமே. அது பரவாயில்ல, வாங்கண்ணே. மாமா எக்ஸ்ட்ரா 100 ரூபாய் பரவாயில்லையா? வாங்க. சரி வாங்க வாங்க. உள்ள போங்க. மெதுவா இருங்க. மாமா இருமா. ஏங்க மேலட்டுமா எங்க அண்ணன் கூட சண்டை. எங்க அம்மா அவனை வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க. அவனுக்கும் என் குடும்பத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு அண்ணன் கொடுத்த தங்க நகையெல்லாம் மாட்டிக்கிட்டு கவரிங் நகைன்னு என்கிட்டயும் அத்தகிட்டயும் போய் சொல்லிருக்கா. இது இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. போய் என்னன்னு கேளுங்க. என்னத்தை கேட்க சொல்ற? அவங்க அண்ணன் ஏதோ ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்துருப்பான், போட்டுட்டு இருப்பா. பேசாம போவியா? நீ இப்படி பெருந்தன்மையா பேசிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? அதுக்காக என்ன சித்தி பட சொல்றீங்க? அவ கூட மல்லுக்கு நிக்க சொல்றீங்களா? இதை பத்தி அவகிட்ட எதுவும் பேசாம இருக்கிறது தான் நமக்கு நல்லது. குறைஞ்சபட்ச மரியாதையாவது மிஞ்சும். பாத்தியா, நீ நகையெல்லாம் கவரிங்கன்னு சொன்ன விஷயம் எவ்வளோ சீக்கிரம் வெளுத்துடுச்சு. இப்போ எங்க அண்ணன் வந்து நகையை பத்தி உங்ககிட்ட கேட்க போறாரு. நீ எப்படி சமாளிக்க போறன்னு எனக்கு தெரியல. அவரே என்ன கேக்குறது? நானே போய் சொல்றேன். இங்க பாருங்க, என் நகையை பத்தி இங்க வீணா பஞ்சாயத்து வேணாம். நகையெல்லாம் என் அண்ணன் தான் கொடுத்தாரு. இப்ப என்னங்கிறீங்க? இருக்கட்டும்மா, நான் உன்னை எதுவும் கேட்கலையே. எதுக்காக தேவையில்லாம வந்து ஆஜரார? கேட்டல, இவரு உன் வழிக்கே வரல. அசிங்க நினைச்சு ஒதுங்கி போறாரு. வீணா வம்புக்கு வந்த வாங்கிட்டு தான் போவேன். ஏ, என்ன பார்த்தா அவ்வளவு இலக்காரமா தெரியுதா? என்ன பத்தி அடுத்தவங்க பேசினா நான் பதிலுக்கு பேசத்தான் செய்வேன். பேசுவேன், பேசி பாரு. பெரியவங்க சின்னவங்க மரியாதை இல்லாம அப்புறம் மரியாதை கெட்டிடும் உனக்கு. அவங்கள சொன்ன உங்களுக்கே நோவுது, அவங்களுக்கு சொன்னதான் உங்களுக்கும். ஏய், அத்தைய கை நட்டி பேசுன கைய ஒடிச்சிருவேன். இரவல் நகைக்காக போலீஸ்ல மாட்டினா தானே நீ? உன் பவுஸ் எனக்கு தெரியாது. ஆமாமா, உங்களாட்டம் எனக்கு பரம்பரை பவுஸ் எல்லாம் கிடையாது. உங்க பரம்பரை பெரிய பரம்பரை. அதான் இப்ப பல்ல இழிச்சுக்கிட்டு நிக்குதே. என் பரம்பரை நல்லா தாண்டி இருக்குது. அத பத்தி யோசிக்க கூட உன் தகுதியே கிடையாது. இன்னொரு வாட்டி பேசுன உன் பல்ல உடைச்சு கையில கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் உங்க அண்ணன் போய் தங்கப்பிள்ளை தான் வாங்கி மாட்டிக்கணும். ஏன் உடங்க பாப்பா? உடைச்சா நான் சும்மா இருப்பேனா? கைய உடைச்சிருவேன். போதும், நிறுத்து. சாப்பிடுற நேரத்துல ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க. முருகா, 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 சாப்பிடறதுல வந்து உன் பொண்டாட்டி தகராறு பண்றாப்பா. முதல்ல அவளை கூட்டிட்டு போ. வசந்தி, தேவையில்லாம பேசாத. முதல்ல உள்ள போ. அவங்க ஏதோ என் பல்ல உடைக்கிறாங்களே, அதையும் பாத்துட்டு வந்துடுறேன். நீ ஏதாவது பேசியிருப்ப, பதிலுக்கு அவங்களும் சொல்லியிருப்பாங்க. நீ வான்னு சொல்றேன்ல, வா. விடுங்க. முதல்ல வான்றல. என்ன ரஞ்சினி இப்படி பண்ணிட்ட? நீங்க பாத்தீங்களா பேசுறத? எப்படி பதில் பேசாம இருக்க முடியும்? நீ பொறுமையா தான் போற. அவதான் ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. இப்படி ஆளாளுக்கு பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனை பெருசா தான் போகும். அவ எக்கட கட்டு போறா. விடுங்க, நீ முதல்ல உட்காரு. எனக்கு நான் இங்கதான். வாங்க அங்க கூப்பிடுறேன்னா வாங்க வாங்க.
என்னப்பா இது? என்னப்பா இதெல்லாம்? ஐயோ, வாங்க. வாங்கப்பா. கிருஷ்ணா, அப்பா, என்னப்பா? நீ பண்ண துரோகத்துக்கு உனக்கு மன்னிப்பே கிடையாது. அப்பா, கொஞ்சம் சும்மா இருங்க. அழிஞ்சு போயிடுவடா. நீ என்னப்பா? அழிஞ்சு போயிடுவ. கண்டிப்பா அழிஞ்சுதான் போறடா. அப்ப என்னப்பா? உங்களை இந்த வீட்டு வாசலையும் மிதிக்க வேண்டாம்னு சொல்லிருக்கேன்ல, ஒரு தடவை சொன்னா புரியாதா? ஏதோ ஒரு சாக்க வச்சுக்கிட்டு திரும்ப வந்து ஒட்டிக்கலான்னு ஏன் சுத்தி சுத்தி வரீங்க? உங்களுக்கு வெக்கமா இல்லையா? காயத்ரி, மாமா குடிச்சிட்டு வந்து வீட்டில் பெரிய கலாட்டா பண்ணிட்டாரு. அம்மாவையும் மாமா கண்ணப்படான்னு பேசிட்டாரு. அவரால் நிற்க கூட முடியல. வீட்லேயே அவரை படுக்க வச்சிருப்பேன். ஆனால் உனக்கு அதை பிடிக்காது. அப்படியே விட்டா எங்கேயாவது கீழே விழுந்து அடிபட்டுருமேன்றதுக்காக தான் நானே கொண்டு வந்து விட்டுட்டேன். அவர் இந்த அளவுக்கு ஆனதுக்கு காரணமே நீங்க தான். எங்க குடும்பத்துக்கு நீங்க செஞ்ச துரோகத்தை நினைச்சுதான் இப்படி குடிக்கிறாரு. அக்கா சும்மா இருக்கா? நமக்கு ஒரு கஷ்டம்னா மாமாவும் தான் சேர்ந்து கஷ்டப்பட போறாரு, சந்தோஷப்பட மாட்டாரு. ஏய், நீ போடி உள்ள. இவரை பத்தி எனக்கு தெரியும். இவர் கூட நான் குடும்பம் நடத்தினவன். நீ சொல்லி இவரை பத்தி நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அம்மாவை கொன்னது இவர்தான். நீ வேதனையில் இப்படி பேசிட்டு இருக்க, நான் அதை தப்பா எடுத்துக்க மாட்டேன். ஆனால் உண்மை என்னன்னா, அத்தை கேன்சர் நோயால தான் இறந்து போனாங்க. அதுக்கு நான் காரணம் கிடையாது. காக்கா உட்கார பணம் விழுந்த கதையா நான் எதுவும் சொல்ல போய் அது கடைசியில் என்னென்னமோ ஆயிடுச்சு. பழி மட்டும் என் மேலே விழுந்திருக்கு. காயத்ரி கோவம் உன் கண்ணை மறைச்சிட்டு இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் அத்தை இறந்ததுக்கு நான் காரணம் இல்லைன்றது தெரிஞ்சு என் கூட சேர்ந்து வாழ நீ வருவ. அது வரைக்கும் பொறுமையா இருக்கிறத தவிர எனக்கு வேற வழி தெரியல காயத்ரி. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. ஆம்பளை துணை இல்லாம ஒரு பொம்பளை நாள் இந்த உலகத்தை தனியா வாழ முடியாது. என்கிட்டயே சவால் விடுறீங்களா? என்னால முடியும். நான் படிச்சவன். 4 காசு சம்பாதிக்க தெரியும். என் குடும்பத்தையும் காப்பாற்ற முடியும். இப்ப சொல்றேன், நான் உங்க துணை இல்லாமலே வாழ்ந்து காட்டுறேன். இதை பார், உன் கூட சண்டை போடுறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. மாமா வெறும் வயிற்றோட இருக்காரு. அவருக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடு. எனக்கு பழைய அப்பாவே நினைவுக்கு வரல. எனக்கு அப்பான்னு நினைச்சாலே நீங்க குடிக்கிறது தான் ஞாபகம் வருது. ஏன்பா, அம்மா செத்த துக்கம் எங்களுக்கெல்லாம் கிடையாதா? நாங்க குடிக்கிறோமா? ஏதாவது ஒரு பிரச்சனைனா நேரா குடிக்க போயிடுறீங்க. குடிச்சா என்ன செய்யறோம்னு உங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. ஏன்பா இப்படி இருக்கீங்க? நீங்க திருந்தவே மாட்டீங்களா? தப்புதாம்மா, என்னால குடிக்காம இருக்க முடியல. குடிச்சா நேரா இங்க வர வேண்டியதானே? அதை விட்டுட்டு கரெக்டா அவ்வளவு போதையிலயும் அவங்க வீட்டுக்கு போய் சண்டை போட்டுட்டு வரீங்க. எனக்கு மானம் போகுது. எனக்கு தெரியுது, எதுவும் சொல்ல வரல. என்னத்த சொல்ல வரல? வாங்க அத்தை. ஏயா சம்மந்தி, நீங்க ஒரு பெரிய மனுஷனா? எதுவும் சொல்ல வரலன்னு பம்பிக்கிட்டு சொல்றீங்க. ஏன் போதை ஏறினாதான் பேச்சு வருமா? நடுராத்திரியில குடிச்சிட்டு வந்து குடுத்தன நடத்துற வீட்டுக்கு முன்னாடி மூளை கெட்டு போய் அவ்வளவு அசிங்கமா பேசுறீங்களே. நாங்கெல்லாம் இனி அந்த வீட்டுல குடுத்தன இருக்கணுமா? இல்ல தராதரம் தெரியாத குடிகார வீட்டுல சம்பந்தம் பண்ணதுக்கு நாண்டுகிட்டு சாகணுமா? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் எங்களை பத்தி என்ன நினைப்பாங்க?
எங்க அப்பா பத்தி தப்பா பேசாதீங்க. அவர் இப்படி ஆனதுக்கே உங்க பையன் தான் காரணம். ஆமாண்டி, அவன் தான் உங்க அப்பாவுக்கு ஊத்தி ஊத்தி குடுத்துக்கிட்டு இருக்கான். என் புள்ள நெருப்புடி, அவன் அருமை தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. இத பாருடி, என் புள்ள ஆம்பளை, உன்னை தொட்டு தாலி கட்டி இருக்கான். அத மனசுல வச்சுக்கிட்டு பேசு. காயத்ரி, நான் பண்ணது தப்புதாம்மா, கொஞ்சம் அமைதியா இரு. அமைதியா இருந்துதான்ப்பா இன்னைக்கு நான் இப்படி ஆயிட்டேன். என் கண்ணு முன்னாடி யாராவது உங்களை தப்பா பேசினா அதை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அப்படிதான் நீ பேசுவேன். நீ என்ன பண்ணுவ? நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் மகன் உன்னை தூக்கிட்டு வந்துருவான். எப்படி தூக்கிட்டு வந்துருவாரா? இங்க எல்லாரும் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா? இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கங்க. உங்க பையன் நினைப்புல இனி காயத்ரிங்கிற பேர் கூட வரக்கூடாது. நான் உங்க பையனை விவாகரத்து பண்ணிடுறேன்.